நாடகம். திருப்பரங்குன்றத்துல எப்படி நக்கீருக்கு பெருமை கொடுத்த பொழுது அதே திருப்பரங்குன்றத்துல தெய்வனே கல்யாணம் பண்ணாரோ. கொஞ்சம் பாருங்க, இப்போதைக்கு 5 படை வீடு, விடிந்தா 6வது படை வீடு. அதுதான் எப்படி கேக்குறேன். அவ்வை பிராட்டிக்கு பழத்தை உதிர்த்துட்டாரா? ஐயா ஒரு 6 வந்துருச்சா? 6மே வந்துருச்சு. போய் நான் சொன்ன 6 கதையில எந்த கதை நடக்கலைங்கிற? ஐயா நான் கதை நடக்கலைன்னு சொல்லல. இப்போதைக்கு இப்ப வள்ளி வேஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து முருகபெருமான நீங்க எப்ப கல்யாணம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 6வது படை வீடு நம்ம சொல்லலாம். அப்படி உருவாகலாமா? நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. உன்னை கல்யாணம் பண்ணதுனால 6ஆவது உருவாகல. ஏற்கனவே உருவான வீட்டுல உன்னை வச்சு காட்சி கொடுத்தார். இங்க பாருங்க, அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் வள்ளி அதுக்கப்புறம் தானே போறோம். ஆமாமா, உருவான கதையில வள்ளி அதுக்கப்புறம் தானே அங்க போய் சேரும். ஆனா உருவாயிருச்சுமா, உன்னை கல்யாணம் பண்ணி காட்சி கொடுக்க போறார். அதான் நான் சொல்றேன். அப்புறமா தான் வள்ளி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கதைக்கு உட்பட்டே 6 உருவாயிருச்சு. கதைக்கு அப்பாற்பட்ட வார்த்தையே தேவையில்லை. பாருங்க, அப்பாற்பட்ட வார்த்தை நான் இதுக்கு நான் சொல்றது உனக்கு புரியலையா? அப்படி கிடையாது. நீ சொல்றது எனக்கு புரியலையா? புரியலையா கிடையாது. வள்ளி